9 முறை எம்எல்ஏ, 3 முறை அமைச்சர், எம்ஜிஆரின் தளபதி, ஜெயலலிதாவின் விசுவாசி என 50 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த முக்கிய புள்ளி புதிய தலைமுறையின் ஃபேவரேட் சாய்ஸாக மாறியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்எல்ஏவாக 10வது முறை தனது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலம் அவுட்டேட் அரசியல்வாதி என்று அவரை நோக்கி வீசப்பட்ட விமர்சனங்களுக்கும் சேர்த்தே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, அரசியல் வட்டத்தில் ஷார்ட்டாக KAS என அழைக்கப்படும் குள்ளம்பாளையம் அர்த்தநாரி செங்கோட்டையன். அரை நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டின் அரசியல் இன்றைய அரசியல் களத்தை போலவே மாற்றத்தை நோக்கித்தான் முன்னேறி கொண்டிருந்தது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற அன்றைய சூப்பர் ஸ்டாரான எம்ஜிஆர் அரசியலில் குதித்தார். இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமானோர் எம்ஜிஆரின் பின்னால் நின்றனர். அவர்களில் குள்ளம்பாளையம் கிராம பஞ்சாயத்து தலைவரான செங்கோட்டையனும் ஒருவர். 1971 வரை திமுகவில் இருந்த செங்கோட்டையன் 1972ஆம் ஆண்டு அதிமுகவில் கிளை கழக செயலாளராக அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். அவர் மீது சுக்கிரனின் பார்வை பட்டதா என தெரியாது, ஆனால் எம்ஜிஆரின் பார்வை பட்டது. 1975 கோவையில் நடந்த பொதுக்குழுவை நடத்தும் குழுவில் செங்கோட்டையனும் இடம்பெற்றார். தீயாய் அவர் செய்த வேலையை பார்த்து எம்ஜிஆரே செங்கோட்டையனை சத்யா ஸ்டுடியோவுக்கு அழைத்து பாராட்டி இருக்கிறார். இதன் விளைவு 1977 தெரிந்தது. சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் களமிறங்க வாய்ப்பு வழங்கினார் எம்ஜிஆர். ஆனால் அவர் ஒதுக்கியதோ சத்தியமங்கலம் தொகுதி. கோபிச்செட்டிப்பாளையத்தை தவிர பெரிதாக மற்ற இடங்களில் அறிமுகம் இல்லாத செங்கோட்டையன் தயங்கி நின்றார். என் பேரை சொன்னால் வெற்றி நிச்சயம் என நம்பிக்கை கொடுத்து அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். அவர் சொன்னது போலவே காங்கிரஸ் கோட்டையான சத்தியமங்கலத்தை எம்ஜிஆரின் பேரை சொல்லியே வென்று காட்டினார் செங்கோட்டையன். அதன் பிறகு அவருக்கு தொடர்ந்து ஏறுமுகம்தான். 1980 அவர் எதிர்பார்த்தபடியே கோபிச்செட்டிப்பாளையத்தை வழங்கினார் எம்ஜிஆர். தொடர்ந்து 4 முறை இதே தொகுதியில் வென்று கோபியை தனது கோட்டையாக மாற்றிக்கொண்டார். அதற்குள் அதிமுக கைமாறி இருந்தது. எம்ஜிஆர் காலமானதால் கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருந்தது. ஏற்கனவே ஜெயலலிதா சத்துணவு திட்ட உயர்மட்ட குழுவில் இருந்த போதே அவருக்கு விழா நடத்தி அசத்தி இருந்தார் செங்கோட்டையன். அதனால் அவரது ஆதரவு ஜே அணிக்கே இருந்தது. ஜெயலலிதாவை சந்தித்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என தனது ஆதரவை நேரடியாகவே தெரிவித்தார். இதனால் 1991 தேர்தலில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைத்ததும் செங்கோட்டையனை போக்குவரத்து துறை அமைச்சராக்கினார் ஜெயலலிதா. ஆனால் 1996 நடந்த தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு எதிரான அதிருப்தி அலை செங்கோட்டையனின் வெற்றி வாய்ப்பையும் காவு வாங்கியது. அதுவரை தொடர்ந்து 4 முறை கோபியில் வெற்றி கொடி நாட்டிய செங்கோட்டையன் முதல் முறையாக தோல்வியை தழுவினார். போதா குறைக்கு அவர் மீது ஜெயலலிதாவுக்கு இருந்த ஏதோ ஒரு அதிருப்தி 2001 தேர்தலில் அவர் போட்டியிடும் வாய்ப்பையும் தட்டி பறித்தது. இதனால் அதிமுக ஆட்சி அமைத்தும் அவர் ஒதுங்கி இருக்க நேர்ந்தது. 2006 மீண்டும் ஆக்டிவ் அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்தவரை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக்கினார் ஜெயலலிதா. அந்த ஆண்டு நடந்த தேர்தல் தொடங்கி தற்போது நடந்து முடிந்திருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் வரை தொடர்ந்து 5 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் வென்று சாதனை படைத்திருக்கிறார் செங்கோட்டையன். கட்சி பதவி கொடுத்தாலும் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டாலும் விசுவாசத்தை மாற்றாத அவரது குணம் ஜெயலலிதாவை ஈர்த்தது. இதனால் அவரது பிரச்சாரத்தை தொடங்குவது முதல் வீட்டுக்கு சென்று உறங்குவது வரை தேர்தல் கால செயல்பாடுகள் முழுவதும் செங்கோட்டையனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அவரின் ஸ்ட்ராட்டஜி 2011 தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க உதவியது. இதனால் அவரை மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் ஜெயலலிதா. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. ஒரே ஆண்டில் அமைச்சர் பதவியை பறித்து விட்டார். ஆனாலும் செங்கோட்டையன் ஓய்ந்தோ ஓய்வெடுக்கவோ செல்லவில்லை. கட்சி பதவியை கவனித்தபடி வலம் வந்தார். இந்த சூழலில்தான் 2016 அதிமுக வென்றும் ஜெயலலிதா முழுமையாக ஆள முடியாத அந்த சோக சம்பவம் அரங்கேறியது. அம்மாவை இழந்த ரத்தத்தின் ரத்தங்கள் திக்கு தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தன. ஜெயலலிதாவை ஆபத்து தீண்டும் போதெல்லாம் உதவ ஓடி வரும் OPS இந்த முறையும் முன்வந்தார். ஆனால் சசிகலாவுக்கு பணிந்து போக அவர் விரும்பவில்லை. இதனால் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது கேள்விக்குறியானது. கூவத்தூர் ரெசார்ட்டில் கோடிகளில் பேரம் நடப்பதாக செய்திகள் வெளியாகின. செங்கோட்டையனின் பெயர் முதலில் இருப்பதாக தகவல்கள் கசிந்தன. ஆனால் திடீரென எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார். தன்னை விட கட்சியில் இளையவர் ஆனாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு அதனை ஏற்றுக்கொண்டார் செங்கோட்டையன். அவரது கட்டுக்கோப்புக்கு பரிசாக தனது அமைச்சரவையில் இணைத்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் 2021 ஆட்சி பறிபோனது. எடப்பாடி தலைமையிலான கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தது. தீயாய் உழைக்கும் செங்கோட்டையனையே அயற்சிக்குள்ளாக்கியது இது. போதா குறைக்கு ஆட்சியை இழந்த பிறகும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடந்தது. பொறுத்து பார்த்த செங்கோட்டையன் பொங்கி எழுந்தார். விழாவுக்காக தயாரிக்கப்பட்ட விளம்பரங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை என கலக குரல் எழுப்பினார். தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ஆலோசனை மேற்கொண்டார்.
கரட்டூர் அதிமுக அலுவலகத்தில் தொண்டர்களை சந்திக்கப் போவதாக அறிவிப்பு கொடுத்தார். அந்த மீட்டிங்கிற்காக 40 நிமிடம் திறந்தவெளி ஜீப்பில் ஊர்வலம் வந்தார். அவரது பேச்சை ஒளிபரப்ப கட்சி அலுவலகத்திற்கு வெளியே திரைகள் அமைக்கப்பட்டன. அப்போதே சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து இன்னொரு பிளவுக்கு அதிமுக தயாராவதாக செய்திகள் வந்தன. ஆனால் மீட்டிங்கில் பேசியவர் எம்ஜிஆர் காலத்து கதைகளை பேசிவிட்டு பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்த்து 2026 தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு வைத்தார். அதுவும் 10 நாட்கள் மட்டுமே கெடு என்ற அறிவிப்பு கழகத்தினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்று வந்தும் எடப்பாடி அசைந்து கொடுக்கவில்லை. போதா குறைக்கு திமுகவுடன் சேர்ந்து சதி செய்ததாக செங்கோட்டையனை கட்சியை விட்டே நீக்கினார் எடப்பாடி. அரை நூற்றாண்டு அரசியல்வாதியை ஒரே ஒரு அறிவிப்பின் மூலம் தூக்கி எறிந்த எடப்பாடியை அதிமுக தொண்டர்கள் என்ன செய்வார்கள் என எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் வழக்கம் போல கட்சி பணிகள் நடந்தது. இதனால் செங்கோட்டையனுக்கு மவுசு இல்லை, வயதாகிவிட்டது, வாய்ப்புகளை இழந்து விட்டார் என்றெல்லாம் செய்திகள் எழுதின ஊடகங்கள் எண்டு கார்டை என்ட்ரி கார்டாக மாற்றிக்கொண்டு நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார் செங்கோட்டையன். அவரது அரசியல் பயணம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி நகர்ந்தன. மீண்டும் ஒரு நடிகரை நம்பி அரசியல் பயணத்தை தொடரப் போகிறாரா என கேள்விகள் எழுந்தன. ஆனால் திமுகவை பந்தாடிய தாவேகா, ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் மீது சாஃப்ட் கார்னர் காட்டியது செங்கோட்டையனுக்கு வசதியாக மாறியது. இதனால் கட்சி மாறினாலும் உழைப்பு தம்பி விஜய்க்கு, விஸ்வாசம் அம்மா ஜெயலலிதாவுக்கு என சட்டை பாக்கெட்டில் படத்தை மாற்றாமலேயே சுற்றினார். தாவேகாவின் மூத்த அரசியல்வாதி என்பதால் அவரை நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும், கொங்கு மண்டலத்தில் ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் நியமித்தார் தாவேகா தலைவர் விஜய். மறுபடியும் முதலில் இருந்து தொடங்க வேண்டிய தேவை இருந்தாலும் அசராமல் களப்பணியில் இறங்கினார் செங்கோட்டையன். அவரை தேர்தல் பணிக்குழுவில் இணைத்து தமிழகம் முழுவதும் பிரச்சார வியூகங்களை வகுக்க பயன்படுத்திக் கொண்டார் விஜய். ஏற்கனவே ஜெயலலிதாவின் பிரச்சார ஷெட்யூலை கவனித்து பெயர் வாங்கிய செங்கோட்டையன் அரசியல் கத்துக்குட்டியான தாவேகாவுக்கு தனது அனுபவ அறிவை கொண்டு வியூகங்களை வகுத்துக் கொடுத்தார். அவருக்கு மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தையே ஒதுக்கியது தாவேக்கு. கடந்த 50 ஆண்டுகளாக அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய செங்கோட்டையன் இந்த முறை விசில் பறக்க தாவேகா வேட்பாளராக களமிறங்கினார். ஆரம்பத்தில் இருந்தே தாவேகாவுக்கு எதிராக கருத்து கணிப்புகள் வெளியானாலும் விஜய் அலையும் விசில் புரட்சியும் தாவேகாவை ஆட்சியில் அமர்த்த அசராமல் களப்பணியாற்றினார். அவர் எதிர்பார்த்தது போலவே தாவேகா வென்று ஆட்சியை பிடித்தது. எச்சரித்தது போலவே அதிமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது. அவுட்டேட் அரசியல்வாதி என்று விமர்சித்த வாய்களை, இளம் வாக்காளர்களின் ஓட்டுகளை வாரி சுருட்டி அடைத்திருக்கிறார் செங்கோட்டையன்.